முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல் பாண்டிக்கோவில் அருகில். வாருங்கள் முருகனின் அருள் பெற. திமுகவோட விளம்பரத்துக்கு அளவே இல்லையாடா. ஸ்கூல் பிள்ளைங்களை கூட விட மாட்டீங்களா? ஏண்டா ஒரு நாள் தான் ஸ்கூல் குழந்தைங்க ஃப்ரீயா இருக்காங்க, அதுக்கும் அவங்களையும் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா? என்ன மாதிரியான கொடுமைகள் எல்லாம் செய்வீங்க? வேற மாதிரி வெளுத்து வாங்கி விட்டுருக்காரு ஒரு ஸ்டூடெண்டோட அப்பா. அதுக்கு எனக்கு சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இந்த மாதிரியான சம்பவம் எனக்கு தெரியாது, மாணவர்களோட வளர்ச்சிக்காக தான் நான் அனுப்புனேன் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் ஸ்டூடெண்டோட அப்பா கிட்ட ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டிருக்காரு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, என்ன மாதிரியான சம்பவம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா சொல்லியிருக்கேன். மறக்காம உள்ள போய் பாருங்க. யோ, நீ தானே அதிகமா பேசிக்கிட்டே இருந்த, ஆமா நீ பேசு பேசு, என்னைக்காவது உனக்கும் ஒரு ஆப்பு வைக்க போறாங்க பாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல மக்களும் நிறைய ரீல்ஸ் போட்டு வேற மாதிரி அமக்கலம் படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆர் ராசாவோட வழக்கை நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. இதுல ரெண்டு அமைச்சர்களும் ஒரே டைம்ல குற்றப்பதிவு தாக்கல் செய்யற மாதிரியான ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. அது என்ன, எங்க, எப்போ அப்படிங்கறதே இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ள மறக்காம உள்ள போய் பாருங்க. இங்க பாருப்பா, 10 இடத்தையும் நம்ம தான் பிடிக்கணும். அது மட்டும் இல்ல, எதிர்கட்சி வரவே கூடாது. அதுக்காக நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன், என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில ஸ்டாலின் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நீ என்ன வேணாலும் கேளு, என்ன வேணாலும் கேளு, ஆனா அடுத்தது நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுத்து ப்ராமிஸையும் பண்ணியிருக்காரு. சரி, என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். உள்ள போய் பாருங்க. உண்மையின் குரல்ல பல உண்மையான செய்திகள்ல இந்த வீடியோக்குள்ள இருக்கு. மறக்காம உள்ள போய் பாருங்க. நான் உங்கள் தமிழ். பொள்ளாச்சி சமத்தூர் நகராட்சி பள்ளியில மாணவர்கள் நான் முதல்வன் பயிற்சிக்காக மாணவர்கள் விருப்பப்படக்கூடிய மாணவர்களை இந்த பயிற்சிக்காக அனுப்புங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் ஹெட்மாஸ்டர் கிட்ட திமுக நிர்வாகிகள் கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் கேட்ட உடனே சரி, 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம், அடுத்தது என்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு அங்கேயே சாப்பாடும் மதியம் கொடுத்துருவாங்க. அதனால தாராளமா விருப்பப்படுற மாணவர்கள் பெயர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல விருப்பப்படுற மாணவர்கள் பெயர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஸ்கூலுக்கு வந்துருங்க, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுல பேரண்ட்ஸும், அதாவது ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் கிட்டையும் அவங்க கிட்டே பெர்மிஷன் கேட்டுட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. அவங்களும் எனக்கு மதியம் அங்கேயே பிரியாணி கொடுத்துருவாங்க, சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க, நான் அங்கேயே சாப்பிட்டுக்குவேன், அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் எல்லாமே பாதி பேர் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. பாதி பேர் அந்த மீட்டிங், அதாவது நான் முதல்வன் இந்த திட்டத்தில், அதாவது திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இது இப்போ வரைக்கும் எதுவுமே சரியாக செயல்படுத்தல அப்படிங்கிறது உண்மை. நான் சொல்லலைங்க, அது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா. இந்த திட்டத்துக்காக எந்த இடத்துல நடக்குதோ அந்த மண்டபத்துக்கு டைரக்டா பாதி ஸ்டூடெண்ட் அங்கேயே போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அது என்ன மீட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திசையெங்கும் திராவிடம் புதிய இளைஞர்கள் இணைப்பு விழா அப்படிங்கிற ஒரு மீட்டிங் அங்க நடந்துகிட்டு இருக்கு. என்னடா சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க, இதுல அந்த ஸ்டூடெண்ட்ல அதுல பாதி பேர் போனாங்க இல்லையா, டைரக்டா மண்டபத்துக்கே போனாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்களோட ஒரு அப்பா வேறு கட்சியை சேர்ந்தவர். அவர் வேற கட்சி மேல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அவங்க ஆன்மீகத்துல ரொம்பவே விருப்பம் உள்ள ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில, அதாவது அந்த ஸ்டூடெண்டோட பேர் மணிகண்டன், அவரோட அப்பா தான் அந்த மண்டபத்தில் வழியா வரும் பொழுது பார்த்திருக்காங்க. அதுல என்னன்னா, கடவுளே கிடையாது, கடவுள் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது, ஆன்மீகம் அப்படிங்கிறதே பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்துக்கான போஸ்டர், அதாவது திமுகவுல கண்டிப்பா மதிவதினி அப்படிங்கிற ஒரு பேச்சாளரை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பொண்ணோட போஸ்டர் அங்க ஒட்டி இப்படி ஒரு மெசேஜ், அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்க போய் பார்த்தா கடவுளே கிடையாது, கடவுள் மறுப்பு கொள்கை, இளைஞர்கள் இணைப்பு மாநாடு, திசையெங்கும் திராவிடம் அப்படின்னு
திமுக ஸ்கூல் குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாணவர்களை மூளை சலவை செஞ்சு மாணவர்கள் வந்து இளைஞர் அணி கூட்டத்தில் வந்து சேர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லக்கூடிய மெசேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வந்து பார்த்த உடனே அதில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து டீச்சருக்கு வந்து ஹெட் மாஸ்டருக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹெட் மாஸ்டர் வந்து குழந்தைங்களுடைய நலனுக்காக தான் நான் அனுப்பிச்சேன், ஆனால் இந்த மாதிரி தெரிஞ்சதும் பாதி குழந்தைங்க டைரெக்டாக மண்டபத்துக்கு போயிட்டாங்க, பாதி ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கு போனதுனால அங்கே இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து நீங்கள் அந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு போக வேண்டாம், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, இங்கே இந்த நிகழ்ச்சி வேண்டாம், நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்துக்கு தான் வந்து உங்களை வர சொன்னது, இது வந்து பொய்யான ஒரு பிரச்சாரத்துக்காக உங்களை கூப்பிட்டுருக்காங்க, இதை வந்து நீங்க கட்சியோட சேர்ந்து நீங்க வந்து கட்சியில இணைஞ்சு செயல்படக்கூடிய வயசும் உங்களுக்கு கிடையாது, போங்க அப்படின்னு அந்த ஹெட் மாஸ்டர் கோபாலகிருஷ்ணன் ஸ்டூடெண்ட்டை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த மணிகண்டன் அந்த ஸ்டூடெண்டோட அப்பா தான் ஃபோன் பண்ணி கேட்டதும், சார் இது வந்து கண்டிப்பா இது வந்து எனக்கு தெரியாது, இது தெரியாம நடந்த ஒரு தவறு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் வந்து அந்த ஸ்டூடெண்டோட அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க. எப்படி சார் தெரியாம நீங்க அனுப்புவீங்க, நாங்க வந்து கடவுள் இருக்கு, ஆன்மீகத்துல வந்து நாங்க வந்து ரொம்ப வந்து ஆன்மீகவாதிகள், நாங்க கடவுள் இல்ல அப்படின்னு எப்படி சொல்றீங்க, அப்பா அம்மா கூட கடவுள் தானே, அப்ப அந்த கடவுளுங்கிற ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அப்போ அதுலயும் வந்து ஆன்மீகம் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு அது வந்து புத்தி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணோட பேச்சுக்கு வந்து எங்களுடைய குழந்தைங்களை போய் அங்க உட்கார வச்சுட்டு குழந்தைங்க எல்லாம் வந்து அங்க வந்து தேவையில்லாம அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு அந்த ஹெட் மாஸ்டர் வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட தயவு செய்து மன்னிச்சிடுங்க, இப்படி ஒரு தவறு இனிமேலும் நடக்காது, இனிமே நான் பார்த்துக்கிறேன், திமுக நிர்வாகிகள் குழந்தைங்க மாணவர்களுக்கான ஒரு சிறப்பு மீட்டிங் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து இதை ஏற்பாடு செஞ்சேன், தயவு செய்து இந்த தவறுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களை, அதாவது 16-17 வயசு குழந்தைகள் இளைஞர்கள் தான், அப்போ அவங்கள வந்து ஒரு தீகா மாநாடு, இளைஞர்கள் இணைப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை மூளை சலவை செஞ்சு திமுக அவங்களுடைய விளம்பரத்திற்காக என்ன மாதிரியான வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து, இந்த செய்தியில இருந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உண்மையாவே மாணவர்கள் அரசியலை வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், எல்லா இளைஞர்களும் குழந்தைகள்ல இருந்து அரசியலை தெரிஞ்சுக்கலாம், அதை வந்து நம்ம படிச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி கேவலமான அசிங்கமான விஷயங்களை மூளை சலவை செய்து மாணவர்களை, பள்ளி குழந்தைகளை வந்து இப்படி இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடுத்துவது வந்து சரியான விஷயமா அப்படிங்கிறத வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே வந்து முடிவு பண்ணுங்க. அது வந்து சரியா தவறா திமுக செஞ்சது, இது என்னுடைய கருத்துல, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயலாக நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. திமுகவில் ராசா அப்படின்னு சொன்னாவே அவர் மேல ஒரு வழக்கு இருக்குங்க அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா 2G வழக்குங்க, தெரியுமே. கனிமொழி, அதாவது கனிமொழி அப்படின்னாவே வந்து நான் வந்து வேற விஷயத்தெல்லாம் பேச வரலங்க, ராசாவும் கனிமொழியும் வந்து அவங்கள பத்தி வந்து பேசின நிறைய கமெண்ட்ஸ் வந்ததெல்லாம் நான் பேச விரும்பல, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்களே மெசேஜா பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான அவங்க மேல வந்து ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு. சரிங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, அதை பத்திலாம் நம்ம பேச வரல. ராசா மேல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, 2G வழக்கு, கனிமொழி ராசா அவங்க வந்து திகார் ஜெயில இருந்தாங்க, கருணாநிதி அதுக்காக வந்து எப்படி போராடிட்டு வந்து இந்த கேஸை வந்து என்னோட பொண்ணு வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா இப்போ கனிமொழிக்கும் ராசாவுக்கும் என்ன, கனிமொழிக்கு ராசாவுக்கும் இல்லைங்க, திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ராசா திமுகவை பத்தி அப்படியே கொள்கை பரப்புகளை வந்து அந்த செய்திகளை பரப்புறதுல வந்து வேற மாதிரி இருப்பாரு. ஆனா அந்த 2G வழக்குக்கு அப்புறம் அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பா வந்து யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ் வந்து மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனா அது முடியவே இல்லை. ராசா மேல 2015 சிபிஐ வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு, அதாவது 5,53,00,000 வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்து வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ராசா யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுகவினுடைய, அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர்,
நீலகிரி மாவட்டத்தினுடைய இப்போ நாடாளுமன்ற எம்பி, எல்லாருக்குமே அது வந்து தெரியும். இவர் வந்து அப்போ 2015 காலகட்டங்கள்ல அவருடைய வருமானத்திற்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு சிபிஐ வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு வந்து குற்றச்சாட்டு வந்து பதிவு செஞ்சாங்களா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி இருந்தது. இதை வந்து ஜூலை 23ஆம் தேதி ராசா மேல சொத்து குவிப்பு வழக்குக்காக குற்றச்சாட்டு பதிவு வந்து செய்ய போறாங்க சிறப்பு நீதிமன்றங்கள்ல. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட வந்து இதுல வந்து ஒரு 4 பேர் வந்து இதுல வந்து சம்பந்தப்பட்ட இருக்காங்க. சரிங்க, இவருக்கு இது மட்டும் தானா அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். திமுகல ராசா கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை எடுத்தாவே தமிழ்நாட்டோட பிரச்சனை எல்லாமே வந்து தீர்த்து விடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. புரியலையே. ஆமாங்க, ராசா கிட்ட இருக்கிற சொத்தை எடுத்தாவே ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடலாம், அந்த அளவுக்கு வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது இந்த ராசா தானோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஆமாங்க, இதே ராசா தாங்க. அவருடைய வருமானம் இது 5,53,00,000 சும்மாங்க, இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு தான் வந்து குற்றச்சாட்டு வந்து பதிவு செய்ய போறாங்க. அது வந்து இவருக்கு பெரிய ஆப்பா, அதாவது 2Gல வந்து ஒரு பெரிய ஆப்பு திகாரில் காத்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த வழக்கையும் கையில எடுக்க போறாங்க சிறப்பு நீதிமன்றம். இந்த வழக்கு பதிவு வந்து 23ஆம் தேதி ஜூலைல நடக்க போகுது. அடுத்தது இவருக்காகவே, அதாவது இவருக்கு ஜோடியாவே வந்து ஒருத்தர் வர போறாரு அப்படின்னா அது யாருப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இப்போ ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு வந்து ஒரு 2 பேரும் அட்டன் டைம்ல வெளியே போனாங்க இல்லையா கட்சியை, அதாவது அமைச்சர் பதவியை விட்டு. அதே மாதிரி இவங்களும் பதவியை விட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து, ஒரு வாய்ப்பு இல்லைங்க, நிறைய வாய்ப்பு இந்த கேஸ்ல இருக்கு. அதாவது சிப்காட்டோட நிலத்தை போலி ஆவணங்கள் வச்சு நிலத்தை அபகரிச்சிட்டாங்க. அதாவது மேயராக இருந்த சுப்பிரமணியம் அப்பொழுது காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு வழக்கு அவர் மேலே இருக்கு. இவர் மேலேயும் வந்து குற்றச்சாட்டு வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து பதிவு செய்யறதுக்கு நீதிமன்றத்தில் அதே வந்து ஜூலை 23, 24 தான் வந்து அவருக்குமான டைமை வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இப்போ அட்டன் டைம்ல திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சரும் எம்பி அவர்களும் வந்து ஒரே டைம்ல வந்து வராங்க பாத்தீங்களா? ரெண்டுமே வந்து சொத்து தாங்க. இப்ப இந்த சொத்துல வந்து இவங்களும் மாட்டிக்க போறாங்களா? அடுத்தடுத்துன்னு பெரிய ஆப்பா திமுகவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுல 2G மட்டும் இல்லைங்க, இதை விட பெரிய ஆப்பு வந்து வரப்போகுது அப்படிங்கிறது ராசாவுக்கு வந்து கெடு வச்சுட்டாங்க. ஏன்னா நீதிமன்றம் வந்து ஓரளவுக்கு தாங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணோம். எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணா வந்து நீதிமன்றத்துக்கே வந்து அது வந்து கேவலமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வந்து நீதி தேவதையும் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீதிமன்றம் வந்து எப்பவுமே அவங்களுடைய செயல்பாடுகள்ல சரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரி, ஜூலை 23, 24 என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மெசேஜோட இந்த கேஸை நம்ம அந்த டைம்ல பார்க்கலாம். மறக்காம இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் ஜோடியா உள்ள போனா, கனிமொழியும் ராசாவும் போனாங்களா அந்த மாதிரி உள்ள போனாங்க. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போனா என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் படம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம அப்ப பார்க்கலாம். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கொங்கு மாவட்டத்துல 10மே பிடிச்சிடணும், அதுக்கு வந்து நீ என்ன பண்ணுவியோ பண்ணு, சரியா? 10மே எனக்கு வேணும் அப்படின்னா 10 வேணுமா? 10னா என்ன? 10னா நம்ம இது ஒரு படத்துல சொல்லுவாங்களே, அந்த பக்கத்து வீட்டு பத்மாவை தான் அந்த 10 அப்படின்னா, ஐயோ என்னப்பா இது அப்படின்னு, என்னப்பா இந்த பொண்ணு வேற மாதிரிலாம் பேசுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கொங்கு மண்டலத்தில் இருக்க, அதாவது இந்த கவுண்டம்பாளையம், பரமக்குடி, வேலூர், திருப்பூர், அதாவது இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டம்பாளையம் ஏரியாலாம் இருக்கு இல்லைங்களா? இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த 10 தொகுதிகளுமே வந்து கண்டிப்பாக இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிடணும், 10மே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க வந்த 8 மண்டல பொறுப்பாளர்கள் கிட்டையும் வந்து சொல்லியிருக்காரு. எப்ப சொன்னாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க? மதுரையில ஜூன் 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு ஒன்று நடந்துச்சு. இதுல வட்ட செயலாளர்கள் எல்லாரையும் நான் 1-to-1 சந்திக்க போறேன், எல்லாரையும் நேரடியா உட்காந்து நான் வந்து களத்துல இருந்து அவங்கள சந்திக்க போறேன், அவங்களுடைய பிரச்சனைகளை நான் கேட்க போறேன் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி முதல்வர் அவர்களும் வந்து உடன்பிறப்பே வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர்லாம் பேனர்லாம் ஒட்டி, அதாவது அறிவாலயம் ஃபுல்லா
அவர் மட்டும் நடந்து வர மாதிரி நான் தான்ப்பா இங்க கெத்து, நான் மட்டும் தான்ப்பா உடன்பிறப்பே வா அப்படின்னு நான் எல்லாத்தையும் அரவணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கலைஞர், அண்ணா, பெரியார் அவங்களோட போஸ்ட், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக் பண்ற மாதிரி அப்படியே வச்சிருந்தாங்க. அப்படின்னா துணை முதல்வர் இல்லையா அப்படின்னா அதுதாங்க அங்க மிஸ்ஸிங்கே. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதாங்க அங்க மிஸ்ஸிங்கே. என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு வந்து கட்சி பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாரு. ஆனா இவர் ஏற்கனவே டாஸ்மார்க் விவகாரம், மோடி, இடி அப்படின்னு வந்து நிறைய வாய் விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து மெசேஜ் கேட்கும்போது சாரி அப்படின்னு இழிச்சிட்டு போனார் இல்லையா. இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு சரி பையனுக்கு வந்து இன்னும் பொறுப்பு வரல, நம்மளே வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு பார்த்தோம், ஆனா வந்து அது முடியாது போல, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த அறிவாலயம் ஃபுல்லா உடன்பிறப்பை வாங்குற போஸ்டரை வந்து ஒட்டி, அதாவது அவரோட போஸ்டர் மட்டும் ஒட்டி இருந்துச்சு. இதுதான் வந்து அவரோட உதயநிதியோட போஸ்ட் வந்து போட்டோ வந்து மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு காரணம். ஏன்னா அவர் சரியா செயல்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் வெளியே போயிட்டு இருக்கு. சரி, இந்த உடன்பிறப்பை வா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மண்டல பொறுப்பாளர்களோட உட்கார்ந்து பேசும்பொழுது அவங்களுடைய, அதாவது திமுக கட்சிக்குள்ளேயே வட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் அவங்களுக்குள்ளே வந்து பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாமே நடக்குது. உட்கட்சி பூசல் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு வந்து எல்லாத்தையும் பேசும்பொழுது நான் அவர்கிட்ட டைரக்டா பேசுறேன், அந்த வட்ட செயலாளர்கிட்ட பேசுறேன், நீ வந்து இந்த மாதிரியான தொகுதியெல்லாம் சரியா பார்த்துக்கோ அப்படின்னு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து நமக்கு கண்டிப்பா கவுண்டம்பாளையம் இந்த கொங்கு மண்டலத்துல மட்டும் நம்ம எப்படியாவது வந்து 10ல் 8 வாங்கிடணும் அப்படின்னு வந்து திமுகவில் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து மண்டல பொறுப்பாளர்களும் வட்ட செயலாளர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதிமுக தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால நாங்க கேட்கறதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, புதுசா வேட்பாளர்களை நிறுத்தாம கட்சிக்காக உழைச்சவங்களை மட்டும் அந்த இடத்துல வந்து வேட்பாளர்களா நிறுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா 8-10 வந்து பிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து இப்ப 40க்கு 40 நம்ம வந்து இப்ப தேர்தலில் வந்து நம்ம வாங்கின மாதிரி இதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வாங்கிடலாம். அதுக்கு நாங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும் அப்படின்னு துணை முதல்வருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து கோரிக்கை மட்டும் இல்லைங்க, ஆர்டராகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முதல்வரும் வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்ப்பா, நீ என்ன வேணும்னாலும் கேளு, நான் தரேன், உனக்கு என்ன வேணும் சரியா, என்கிட்ட என்ன வேணும் அது எல்லாமே கேளு, அடுத்த 2026 எலெக்ஷன்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம் சரியா, அதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு கையை குலுக்கிட்டு கண்டிப்பா நீ சொல்றது நடக்கும் அப்படின்னா நாங்க கட்சிக்காக வந்து என்ன வேணாலும் செய்கிறோம் சரிங்களா, நாங்கள் வந்து எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறோம், ஆனால் நாங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன், இப்போவே தர சொல்லவா, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்காக கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன வேணும், காசு வேணுமா இல்லை வேற ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசியிருக்காங்க. அது என்ன பேசினாங்க, வேற என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளதான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான டீலிங்ஸ் எல்லாமே நிறையா போயிருக்கு. உனக்கு எங்கே என்ன வேணும்னு கேளு, எனி டைம் வேணாலும் என்கிட்ட பேசு, அதனால உனக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஜெயிக்கணும், இந்த தொகுதி நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னாவே எதிர்கட்சிக்கு வந்து சரியான அடியா இருக்கும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு வந்து வட்ட செயலாளர்கிட்டையும் மண்டல பொறுப்பாளர்கள்கிட்டையும் இந்த உடன்பிறப்பை வா அப்படிங்கிற அந்த மீட்டிங்ல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. சரிங்க, இவங்க இப்பவே வந்து எலெக்ஷனுக்கு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க, ஆனா அடுத்தது இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம மக்கள் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா கருணை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தமிழக மக்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. அதுல திமுக எப்படி சரியாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு உங்களுடைய முடிவை 2026 எலெக்ஷன்ல சரியா முடிவெடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து என்னுடைய கருத்து, என்னுடைய நம்பிக்கையும் அப்படிதான். நானும் சரியா முடிவெடுத்து ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையும். அதனால நீங்க என்ன மாதிரியான முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஆனா நமக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, தரவும் மாட்டாங்க. அதனால தாங்க சொல்றேன், யாருமே தரவும் வேண்டாம், நம்மளுடைய வேலையை நம்மளுடைய புத்தியை யோசனை பண்ணி சரியா வந்து நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும். அதுக்காக 2026க்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் காத்துட்டு இருப்பீங்க. மறக்காம நானும் காத்துட்டு இருக்கேன். உண்மையின் குரல்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போவீங்க அப்படின்னு நானும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பல உண்மையான செய்திகளோட உண்மையின் குரல் நிகழ்ச்சியில நான் உங்களை திரும்பவும் இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழ்.